அடுத்த ட்ரிப்பா? ஜெசிதா என்ன ட்ரிப்பு கிளம்பிட்டியா? சாரப்பாம்புக்கு கண்ணு வரைகிறாரு பாத்தியா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? சாரப்பாம்பு வரைஞ்சிட்டாரு, இப்ப கண்ணு வரைகிறாரு. ரொம்ப நேரம் நான் பார்த்தேன், பறிக்கவே இல்லை. செங்காவாது. சரி கொடுங்க. எவ்வளவு பனி பெய்யுதுங்க பாருங்களா. ஊட்டி கொடைக்கானல்ல போற மாதிரி இருக்கு எங்க ஊர் தான். அடுத்த ட்ரிப்பா? ஜெசிதா என்ன ட்ரிப்பு கிளம்பிட்டியா? ஆமாவா? எங்க கிளம்பிட்ட? ட்ரிப்பு எங்க போற? சொல்ல மாட்டாரா? காட்டுக்கு போறாரா ட்ரிப்புக்கு? காட்டுக்கு போய் என்னம்மா பாப்பா? புலி பாப்பையா? டைனோசர்? காட்டுல டைனோசர் இருக்குதுன்னு யாருமா சொன்ன உனக்கு? நீயே சொல்லிட்டியா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ காலையில் வந்து 2 பேரும் விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்காங்க. எங்கே கிளம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு கூட 7 மணிக்கு கிளம்ப மாட்டாங்க. இன்னும் 7 மணியே ஆகலை, 6:45 தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 6:45க்கெல்லாம் வேக வேகமாக கிளம்புறாங்க. எங்கே கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு. அம்மா வீட்டுக்கு தான். எங்க போறேன்? பாஞ்சை வீட்டுக்கு தானே போறேன். பாஞ்சை வீட்டுக்கு போறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், 1 மாசம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஏன்னா நம்ம பெங்களூர் ட்ரிப்பு போனோம், இந்த ஸ்டேஜ் போல பெங்களூர் போனோம்ல. அப்பதான் இந்த ஹேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் இது பண்ணேன். ஆமா, இது பண்ண ஸ்டைல் பண்ணது. எங்க அம்மா பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன், நேர்ல வீடியோ எல்லாம் பார்த்தாங்க. என்னம்மா பிஆர்ல தான் போய் வர போறேன். ஏன் பாப்பா பாஞ்சைய பெங்களூர் கூட்டுன்னு போகல, அவங்க அழுவாங்கல்லன்னு கேக்குறாரு. எவ்வளவு பொறுப்பா சொல்றாரு பாரு. நீ டூர் போகும்போது அப்பயே கூட்டு போயிருக்கலாம்ல. பாஞ்சாயா நீ கூட்டு போல, ஆயா அழுவாங்கல்ல அப்படின்னு கேக்குறாரு பாரு அவரு. ஆயாக்கு சப்போர்ட்டா இங்கே? கூட்டு போலாம். இப்ப போய் நம்ம என்ன ட்ரிப்பு கூட்டு போலாம் பாஞ்சாயாவ? சரி சரி வா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். மேட்சிங்ல ரெடி ஆயிருக்கணும் போல இருக்க. 1 month கிட்ட ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போங்க, அம்மா வீட்டை போய் வீடியோ போடுங்க, நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, எங்க அம்மாவுமே 2 வாரமா கூட்டுக்கிறாங்க. என்ன வீட்டுக்கே வரல, வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கினேன். பாத்தியான்றாரு. ட்ரெஸ் பாத்தியா? சூப்பரா இருக்குதுமா. சுத்தி காட்டுமா ட்ரெஸ்? பாப்பா பர்த்டே கட்ட ட்ரெஸ் தானே, நல்லா இருக்கு அழகா. உள்ள கண்டதா அந்த ட்ரெஸ்? இல்ல, பாப்பா பர்த்டே ட்ரெஸ் உள்ள இருக்கான். அப்படியா? பேசிட்டே பாதி உனக்கு புரியவே மாட்டேங்குது பேபி. ஒழுங்கா கேட்கணும். நம்ம ஊருக்கு போறதுனமோ 2 நாள் தான். பேக் பாருங்க, ட்ராலி பேக், ஒரு டிராவல் பேக். நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா அந்த டிவி வந்து எங்க வீட்டுக்கு எடுத்து போறோம். ஆமா, நம்ம பழைய டிவி ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, எங்க அண்ணன் வந்து ஆசையா வாங்கி கொடுத்தது. எங்க அண்ணன் ஞாபகமா நான் இவ்வளவு நாள் நான் தான் வச்சிருந்தேன். இருந்தாலும் சும்மா இருந்தது, அந்த ரூம்ல மாட்டுல தான் வச்சிருந்தேன். அப்புறம் நம்ம வீட்டுல வந்து டிவி ஒர்க் ஆகல. அந்த டிவிலாம் ஒர்க் ஆகுது, ஸ்பீக்கர் போயிடுச்சானு தெரியல, குறை கேக்குது. ஆமா, கேட்க மாட்டேங்குது. சரி, எங்க அண்ணன் இங்க இருந்தான்னா எங்க வீட்டுல இருந்தான்னா ஞாபகமா இதை எடுத்து போய் எங்க வீட்லயே குடுக்கலான்னு இருக்கேன். ஓகே. முக்கியமான ஐட்டம்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். இந்த டிவி, பைக், வாஷிங் மிஷின், பைக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணனோட ஞாபகார்த்தமா வச்சிருக்கிற பொருள் இது. சரி, இது எங்க அம்மா கிட்ட கொடுப்பான். ஓகே, அவ்வளவுதான். தேவையான பொருளை எடுத்து ஜஸ்ட் பேக்லாம் எடுத்துட்டு வரலாம். எல்லாத்தையும் எடுத்து இது கார்ல ஃபில் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து என்னது ஆயா வீட்ல? ஆயா வீட்ல டிவி வச்சியாங்க. ஆயா வீட்ல டிவி வச்சிக்கறாங்க. ஆயா வீட்ல டிவி வச்சி வேலை செய்யலையேண்டி, வொர்க் ஆகலடி, வீணா போயிச்சானால இந்த டிவி எடுத்து போய் கொடுத்துடலாம். கொடுத்துடலாமா? கொடுக்கல அதை அக்செப்ட் பண்ணிக்க கேப்பா. சரி வா போலாம். சரி, எல்லாத்தையும் எடுத்து கார்ல போய் போவோம். இந்த பொட்டு வச்சு மேக்கப் ஐட்டமே ஒரு பேக். மேக்கப்க்கு ஒரு பேகா? ஆமா. ஜிஸ்தா அப்பா கிட்ட காட்டு, அப்பா கிட்ட காட்டு ஜிஸ்தா. கோட்டுவா வந்துச்சு. அவர் எப்படி ட்ராலி தள்ளினே வர்றாரு பத்தியா? தள்ளின்னு வா போலாம். தள்ளே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. இன்னைக்கு மார்கழி மாசம் 4வது நாள். என்ன கோலம் போட்டுருன்னு பார்க்கலாம். அம்மா கோலம் பாத்தியா நீ? கோலம் பார்க்கலாம் வா.
என்னம்மா ஜெசிதா அம்மா போட்டிருக்க கோலம் எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கவே இல்லை, பார்க்காமலே நல்லா இருக்குன்றாரு ஒருத்தர். எவ்வளவு பனி பெய்யுதுங்க பாருங்களா. ஊட்டி கொடைக்கானல்ல போற மாதிரி இருக்கு. எங்க ஊர் தான் 7 மணிலே வந்து பயங்கர பனி. 7 மணி ஆயிடுச்சு பேபி. மணி வந்து இப்போ 7 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பனி பாருங்க, பனி பெய்யுது அப்படியே பயங்கரமா. அப்படியே சூப்பரா இருக்கு கிளைமேட். பைக்ல போனா அவ்வளவுதான் நடுங்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஜஷிதா வந்து பார்த்தேன்னா அழகா வேடிக்கை பார்த்துட்டே வரேன். எங்கம்மா போற? ஆயா வீட்டுக்கு. நல்லா இருக்கு இந்த கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே போயின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல தூக்கம் வரலையா உனக்கு? தூக்கம் வரலையா? டீ குடிச்சு போலாம். காலையில பால்லாம் வீட்டுல எதுவுமே போடல. காலையில பால் டீ குடிச்சிட்டு போலாமா? ரஷிதாக்கு தான் பசி எடுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். டீயும் பாலும் குடிச்சாச்சு, குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் ஊருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ்ல போயிட்டு இருக்கோம். நல்லா ஃப்ரீயா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரோடு 2 பக்கமும் வந்து வயல்லாம் பாருங்க, சூப்பரா நெல் வயல் பார்க்க நல்லா அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா நெல் வயல் தான் இருக்கும் இங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே பாருங்க அந்த பனி வந்து இன்னும் கலையவே இல்ல. பனி மூட்டமாவே இருக்கு. இப்ப தை மாசம் தான் நெல் அறுப்பாங்க. எல்லாமே சோகமா வர மயில் பாக்கல இன்னைக்கு வரும்போது. நம்ம ஆத்துல போய் பாக்கலாம்டி. மீன் பிடிக்க போகும்போது நம்ம வீட்டுக்கு வரும்போது மயில் பாப்பாரு. இன்னைக்கு மயில் பார்க்க சோகமா வராரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து பார்த்தனா வந்தாச்சு. அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். என்னடி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமா 1 மாசம் ஆயிடுச்சு. வந்தாச்சு. 6 நடிச்சு விடு, அப்பதான் வருவாங்க. அது வரைக்கும் வரமாட்டாங்க. வந்துட்டாங்க. மொட்டை முடி வளர்ந்துடுச்சான். இங்க பாத்தியா இதுக்கே பூக்கல்ல பாத்தியா எனக்கு முடி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாரு எங்க அப்பா. எங்க அப்பா ஒரு மந்தக்காரிக்கு போயிருப்பாரு. ஆமா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க 8:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. 8:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. 1.5 மணி நேரம் ஆகுது பேபி. ஆமா 7 மணிக்கு கரெக்டா 7 மணிக்கு கிளம்பணும். டீ எல்லாம் குடிச்சிட்டு வர 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னம்மா தூண்டி தரமாட்டேன் மீன் பிடிக்க போறேன்றாரு போல அவரு. தூண்டி தரமாட்டேன் நீ அப்படின்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே என் தலையை பாக்கல, எதுவுமே சொல்லல. அவங்க அம்மா கிட்ட கேக்குறாரு. வெள்ளக்காரச்சி இங்க வந்து சாணி மாற போற உனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் அதிகமா அப்படி. சாணி மாறுது. அதே கட்டிடுவோம்னா கல்யாணம் ஆன பிறகு எங்க நாளைக்கு வாரம்னா இப்ப நம்ம வீடு நம்ம தான் வாரணும். பண்ண வேண்டியது அழகா பெரிய கோலம் போட்டு கலர் மாலை வச்சுக்கிறியாமா? கலர் மாலை வச்சுக்கிறாங்களா அத்தை? ஒரு காய் சசிதாக்கு சாத்துக்குடி. ஆமாப்பா பழுத்துச்சுப்பா. மஞ்சளா இருக்கு. 2 சாணே கொண்டு எடுத்துட்டோம். இங்க பாரு சாத்துக்குடி. சாத்துக்குடி ஜெசிதாக்காக ஒண்ணு வச்சுக்கிறாங்க ஆயா. எங்க மரத்திலே மொட்டை மாடியில 4-5 பழம் இருக்கு. ஆமா அதான் சாத்துக்குடி நல்லா இருக்கும். அவ்வளவுதான். அப்பா வந்தா சர்ப்ரைஸ். முன்னாடிலாம் சர்ப்ரைஸா இருக்கும். இப்ப வந்து வழியில காரணிக்குதான் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆமா அப்பா வராறேன்னு பாப்போம். வரும்போது என்னமா ஆகிடு என்னமா கேக்குறேன். நீ வரலையா மீன் பிடிக்க? மீன் வந்து அங்க மீன் பிடிக்கிறதா மீன் பைத்தியம். மீன் பைத்தியம் வந்ததுல இருந்து தூண்டில் வேணும். மீன் பிடிக்கலையே, நீ வரலையா மீன் பிடிக்கன்னு கேட்டுக்கிறாரு. மீன் பைத்தியம். அப்பா வந்து தூண்டி தர மாட்டாங்க. நான் தரேன். நான் ஒரு தூண்டி வச்சுக்கணும் தரேன். முடி நிறைய வந்துருச்சு உனக்கு. உள்ள போற வெள்ளையா சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல் போல அம்மாக்கு. கருப்பா அதுக்கு வாங்கதான் ஒண்ணு வாங்கிக்கோ. இருக்கு வா வா தரேன். ஸ்கூல் பேக்ல எத்தனை வந்துக்கிறான். இல்ல இங்க 2 நாளுக்கு போறல அவளுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லி தரலாம். அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். ஸ்கூல் பேக் எடுத்து வந்து அது ஓகே. நீ தான் தூக்கி வந்திருக்க. மீன் பிடிக்கிறதுக்கு 1000 எடுத்து வந்திருக்க. மீன் பிடிக்கிற பேக் அது. பாப்பாக்கு ஜர்கின் டிவி எல்லாத்தையும் எடுத்துடலாம். சரி எவ்வளவுதான் லக்கேஜ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரமா லக்கேஜ் இறக்கிட்டு இருக்காரு. நிறைய எடுத்துட்டு
இருந்தேன்ல எப்படி எடுப்பேன் நம்ம. அப்புறம் அம்மாவுக்கு பார்த்தியா பிபி சுகர்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த தடவை மிஷின் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டேன். சுகர் செக் பண்ணி பார்க்கலாம். ஆமா, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. இப்போ சுகர் அம்மா சுகர் செக் பண்ணலாமா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கலாம்ண்ணா. பரவாயில்ல விட. டீ குடிச்சிட்டிங்களா? அப்போ சுகர் வரும், அதிகமாக தான் காட்டும். சக்கரை போடாத தான் குடிப்பாங்க. சக்கரை போடாத தான் குடிப்பாங்க. அப்போ கணக்கடை. ஏதோ ஒன்று செக் பண்ணி பார்ப்போம், ரேண்டமாக செக் பண்ணி பார்க்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுகர்லாம் கண்ட்ரோலாக இருக்கிறேம்மா நீ? அம்மாவுக்கு பாரா இப்போ சுகர் 300, 200, 250, 400 இருக்கும். 400 இருந்தால் ஒன்று தான் கொடுப்பேன் நான். டயட்டுக்கு உனக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து தரேன் மாதம் 112 இருக்கு. கரெக்டாக இருக்கா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி 112 நார்மல் தான். நார்மலா? ஓ 180க்குள்ள தானே இருக்கு. 80, 90, 120க்குள்ள இருக்கலாம். அப்படியா? 150க்குள்ள பரவாயில்ல. நான் அங்கேருந்தே வந்து பார்த்தேன்னா உனக்கு எல்லாமே வாங்கி வந்துட்டேன். வரகு, தெனை, சாமை எல்லாம் வாங்கி வந்துருக்கேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். 112 தான் இருக்கு. பின்னாடி போய் அழகா இடம் சரி பண்ணிட்டு செடிலாம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுமா? செடி வைக்கணும்ல. போன டைம்லாம் நம்ம நிறைய செடி வச்சோம், நிறைய காய் காய்ச்சுது. இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வா. பார்க்கலாமா? இங்க பாரு, அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கொத்தா எலுமிச்சம்பழம் காய்ச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய எலுமிச்சம். பிரதாப் வீட்டுக்கு கொஞ்சம் பறிச்சு போகணும். ஆமா, பறிச்சு போகலாம். போகும்போது நிறைய எலுமிச்சங்காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்டுல வந்தாலே எலுமிச்சம்பழம் தான். நீங்க பாருங்க பெருசா இருக்கு எல்லாமே. ஆனா பழுக்கல, எல்லாமே காயா இருக்கு. இல்ல எல்லாம் செம்பழம் தான். இதெல்லாம் பறிச்சு வச்சா பழுத்துரும் ஃபுல்லாவே. ஓகே, நல்லா செங்காயா இருக்கிறதெல்லாம் பறிச்சுன்னு போயிடலாம். இந்த பழம் பாரு மஞ்சளா இருக்கு. ஆமா, நிறைய காய் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடமும் நிறைய காய். இங்கே பறிச்சிங்க கொத்தா இருக்கு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எலுமிச்சங்காய் வீட்டில் நல்லா காய் காய்ச்சிருக்கு. கொய்யாக்காய் இருக்குதுன்னாங்க எங்க அம்மா. கொய்யா காய் தான் இருக்குது, செங்காய் கிடையாது. நிறைய காய் விட்டுக்குது செங்காய். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? கொய்யா காய் தான், காய் தான் இருக்குது. செங்காவா? ரொம்ப நேரம் நான் பார்த்தேன், பறிக்கவே இல்லை. செங்காவா அது? சரி கொடுங்க. அதுக்குள்ள டக்குன்னு பறிச்சிட்டாங்க அத்தை போயிட்டு. ஜெசிதாக்கு பார்த்து வச்சுருக்காங்க. மருதாணி செடி பாருங்க, நல்லா சூப்பரா. அந்த பக்கம் கொத்து போயிடுச்சு. மருதாணி செடியும் கொஞ்சம் ஒடிச்சிட்டு போனோம் மகதி வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு. சரி, மேல ஒரு காய் இருக்கா. அப்பதான் இங்க பாரு சங்கீதா, ஃப்ரீயா இருக்குது. அழகா ஒரு லைனாவது நடலாம், எதுவுமே வேலை கிடையாது. அழகா கொத்தி விட்டுட்டு அப்படியே வைக்கலாம். இதை கொத்திட்டு 3 லைன் வைக்கலாம். புடிங் போட்டாங்க, எல்லாமே புடிங் போட்டு நீட்டா இருக்குது இல்ல. களை கொத்தணும், காயம். அப்பதான் களை கொத்தி விட்டா சூப்பரா வந்து காய் காய்க்கும். பிளைனா இருக்கு. நானே அந்த நத்தை தான் வந்து செடி பூரா அரிச்சிருக்கீங்க. டிசம்பர் பூ செடி டிசம்பர் செடியே வீணா போச்சு. நிறைய பூ பூத்துருன்னு நினைச்சு வந்தேன், பூக்கவே இல்லை. என்ன ஜெசிதா, ஆயா பறிச்சு கொடுத்த கொய்யாக்கா நல்லா இருக்குதாம்மா? நல்லா இருக்கு. நல்லா மண்ணுல விளாடணும் இருக்கு, அப்பதான் ஜாலியா இருக்கும். சார பாம்பா? கார் இடிக்குது. கோடு போட்டு கார் வரைக்கும் கோடு போட்டு பாரு. அவ்வளவு பெருசா இருக்குதாம்மா சார பாம்பு. இங்க வந்ததுல இருந்து ஜாலியா மண்ணுல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. 1, 2, 1, 2 எல்லாம் எழுதிருக்காரு. டேய், அது 1, 2ஆமா? அதுக்கப்புறம் பெருசா சார பாம்பு வரையறாரா. நல்லாதான் இருக்கு. கண்ணு வரைகிறார். கண்ணு எழுதணுமா? சார பாம்புக்கு கண்ணு வரைகிறாரு. பாத்தியா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? சார பாம்பு வரைஞ்சிட்டாரு, இப்ப கண்ணு வரைகிறாரு. எவ்வளவு குண்டா இருக்கு பாரு. சார பாம்பு இல்லம்மா, அது மலை பாம்புமா. இல்ல அனகொண்டா பாம்பு. என்ன பேபி? பூசணிக்காய் பாரு, எந்த பூசணிக்காவா? ஓ ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண பூசணி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இருக்கும் போல இருக்கு 10 கிலோக்கு மேல. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பெரிய பூசணிக்காய் பாருங்க, மூடி வச்சிருக்காங்க. நானு பூசணி பூ பார்த்தேன், நாளைக்காக கோலம் போட்டு பூசணி பூ வைக்கலாம், பூசணி பூ வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அடியில ஒரு காய் வச்சு மறைச்சு வச்சிருக்காங்க. ரோட்டு ஓரமாவே இருக்கு. பிஞ்சு கொடுங்க வச்சிருப்பாரு. இருக்குதா? சூப்பரா அடுத்தடுத்து காய்ச்சிட்டே இருக்கும். 2 பிஞ்சு இருக்குல்ல. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூசணி. நாளைக்கு நம்ம வந்து பூசணி பூ வைக்கலாம்.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வருவாருன்னு பார்த்தா இன்னும் ஆளையே காணோம். நானும் வச்சுட்டேன் அந்த பாம்பு. தாத்தா கொண்டு தாத்தா பார்க்க வரேன். ஓ கோண தாத்தா பார்க்க வருவாரா? சரி சரி. போன தாத்தா பார்க்க வருவார். அவர் வரைஞ்சி வச்சுக்கிட்டலாம். சரி சரி. வந்தாட்ட காட்டேன். வந்தா தாத்தா நீ பீச்சு பாம்பு இழுச்சு பாத்தியா? பாம்பு எழுதி வச்சிருக்கேன் பாத்தியா தாத்தா? அங்க வரைஞ்சி வச்சுக்கிறாரு அவரு. அவர் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. எங்க தாத்தா காணோம் தாத்தா காணோன்றாரு. பாக்காது நானு காட்டுறேன். எங்க போய் சுத்தி காட்டு வர மணி என்ன ஆகுது இப்ப? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் காலையில எப்படி கேக்குறாங்க பாருங்க. மாட்டிக்கிட்டாங்க. அவரு பாம்பு வரைஞ்சிக்கிறாராம், எழுதிக்கிறாராம். அது போய் அவங்க தாத்தா கிட்ட காட்டுறதுக்கு போறாரு. தாத்தா வந்த உடனே தாத்தா அங்க போய் அப்படியே காட்டிட்டு இருக்காரு. இதான் பாம்பா? மீன் வரைஞ்சிக்கிறாரா, பாம்பு வரைஞ்சிக்கிறாரா? அவர் வந்த உடனே இது சார பாம்பு, இது நல்ல பாம்புன்னு வரைஞ்சாரு. நீட் நீட்டா கோடு போட்டு வச்சுக்கிறாரு. அவர் தான். தாத்தாக்கு பொட்டு வையா. தாத்தாக்கு பொட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நல்லா கதை பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்ட உடனே அம்மா வந்து பனங்கிழங்கு வச்சாங்க. காலையில உட்காந்து பனங்கிழங்கு சாப்பிட்டுன்னு இருக்கோம். முறுக்கு சாப்பிட்டுங்க ஜெஷிதா. இங்க பாரு வந்த உடனே அவன் பொம்மை அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. டீ போட்டு தரான், குழம்பு வச்சு தரேன், இது பண்ணி தரேன், ஜாலியா விளையாட்டாரு. வந்த உடனே பொம்மை எடுத்துட்டேன். தேங்க்யூ ஆயா, எடுத்து வச்சிருக்கு. தேங்க்யூ ஆயான்றாரு வந்த உடனே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இங்க இருந்து தான் வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.